வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. விரலத்தாண்டா தொட்டேன். தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. என்னடா சொல்ற? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணி 2021 வீரியமா டிவி ரிமோட்ல கச்சார அண்ணே உடனே தானே 2021 வீரியமா டிவி ரிமோட்ல கச்சார. அவரு பேசினா யாருக்கும் புரியாது, முதல்வர் பேசினா அவருக்கே புரியாது. ஆக சகோதரி கமல் அவர்களே, சகோதரி கமல் பேசுறது எங்களுக்கு புரியல. சகோதரி கமல் பேசுறது எங்களுக்கு புரியல. சகோதரி கமலா என்னடான்னு பார்த்தா கடைசியா பார்த்த படம் அவை சண்முகி. இப்படி ஒரு ஆட்சி இவங்களுக்கு வந்து நம்ம தற்கூரியா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. டிவிகே கட்சிக்காரங்களே, துண்டுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுங்கடா. அது எங்க வைக்கணும்? கொடிக்கு மரியாதை கொடுங்கடா. ஏன்னா அதெல்லாம் முக்கியம்டா. இந்த மாதிரி வந்து ரேம்ப் வாக் நடக்கும் போது அப்படியே தாவுறது, அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறது, அப்படியே கால்ல விழுறது, கையில விழுறது. இதனாலதான் சொல்றோம் அது வந்து பெரிய ரசிகர் கூட்டம். ஆனா இது கொள்கை கூட்டம், தத்துவ கூட்டம். வரவேற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். இந்தியா வரலாற்றிலே ஒரே ஏப்ரல் ஃபூல். அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியாது. அடிச்ச நீயே வரியா? சர்வாதிக என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நம்பி அனுப்புனே. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. வாக்களிச்சாலே போதும், நாம தான் ஃபுல் ஸ்வீப்ல போனோம், முழு வெற்றி அடைவோம். கவலைப்படாதீங்க. அதான் இப்படி சொன்ன புரியுதா உங்களுக்கு? நாளை தினம் ஆஜராக வேண்டும் என விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. என்னால முடியலடா. வருது. ஹலோ, இந்த மாதிரியா? நானும் ரவுடியா? வந்து அடிச்சுட்டேன். இந்த நாப்பைய கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி நேரத்துல எடுத்த மாதிரி தூக்கிரட்டுமா? அதான் போயிட்டானே பெரியப்பா. அடுத்தவன் தூக்கிட்டான்னா என்ன சொல்றீங்க? சைடிஸ்க்கு என்னப்பா பண்ணுவா? சும்மா விசாரணைக்கு ஆஜராகுமாறு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை. அந்த சம்மனை அவர் பெறவும் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது சிபிஐ. டெல்லி வரைக்கும் போனோம். வாங்க கிளம்புங்க. நான் முழு ஒத்துழைப்பு தருவேங்க. நான் வந்து என்னைக்குமே சட்டத்தை கட்டுப்பட்டு நிற்பேன். டெல்லி தானே, விசாரணை தானே, போலாம். முடிஞ்சா போலாமா? சிபிஐ சம்மன் அடிப்படையில் வரும் 17ஆம் தேதி நேரில் ஆஜராக உள்ளேன் என செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். பயப்படுறியா குமார்? A few moments later. கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார்.
கடையில் பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளோ பெரிய பல்ப் நீரி. அடுத்த தேர்தல பாருங்க, அவரு உதயநிதி பக்கத்துல நின்று பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அடுத்த எலெக்ஷன்ல வந்து கேம்பெயினுக்கு வந்து விஜய் வந்து நட்சத்திர பேச்சாளரா வருவாருன்ட்டு. அப்போ அன்னைக்கும் இதே கூட்டம் வரும். அன்னைக்கு அதே கூட்டத்தை நீங்க தற்கொலைன்னு சொல்லுவீங்களா? சிபிஐ இப்படி வந்து பிஜேபியோட இந்த அழுத்தங்களையே வந்து விஜயால தாக்கு பிடிக்க முடியல. எப்படி வந்து இல்ல பொதுமக்கள் உங்கள்ட்ட சொன்னாரா என்னால தாக்கு பிடிக்க முடியல, நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு? இல்ல எதன அடிப்படையில அதை டிகோட் பண்ணி காட்டுறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இல்ல அந்த இல்ல நான் இத கேட்டதுக்கு பதில சொல்லிட்டு நீங்க அடுத்த அப்படி சொல்லப்படுதுன்னு சொல்றேன். நான் என்ன ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ எதுக்கு சொல்ற? ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா சொல்ற? அவங்க நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவங்க கிட்ட போய் நான் எதுக்கு நிறுத்த சொல்லணும்? அப்ப தெரியாம சொல்ற. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஒரு நினைவூட்டுதல் தான். திமுகவை தீய சக்தின்னு சொன்னதுக்கு நீங்க ஒரு 2-3 பேர் லிஸ்ட் சொன்னீங்க. அண்ணா வந்து எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா மேடமையும் சொன்னாரு. நீங்க வைகோ அண்ணன் சொன்னீங்க. நான் இன்னொரு பேர் சொல்லட்டுமா? அண்ணன் வன்னியரசு. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. என்ன பாலிடிக்ஸ் பேசுறீங்க? ஆர்எஸ்எஸ் வந்து மக்கள் சேவை இயக்கம். இதை பற்றிய தவறான பார்வைகள் மக்களிடம் இருக்கின்றன. அதை உங்களை போன்ற இளைஞர்கள் போய் சென்று சொல்லி ஆர்எஸ் பற்றி நல்ல எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். சொன்னது கலைஞர். அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூஸ்ல விடு. எழுதியிருக்கு, முரசொலியில வந்திருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. முரசொலியில வந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் மக்கள் சேவை இயக்கம். இது பற்றிய தவறான பார்வை இளைஞரிடம் இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டிய கடமை உங்களை போன்ற இருக்கிறது. சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்றாரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. பொது தொகுதி கேட்காதுன்றது எப்படி ஒரு சொல்லாடலோ அதே போன்ற ஒரு சொல்லாடல் தான் எனக்கு அவர் கலைஞர் சொன்னாரு. நீங்க எல்லாம் பொது தொகுதி கேட்காதீங்கன்றது, பொது வீதியில் நடக்காதீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தையை வன்னியரசன் பதிவு பண்ணியிருக்காரு. ஐடி விங்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விங். ஆனால் டிஎம்கே ஐடி விங் மட்டும்தான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விங் தாண்டி இன்டெலெக்சுவல் விங் நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்டெலெக்சுவல் விங் நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அதிகாரமே என் மக்களுக்கான விடுதலைன்னு அம்பேத்கர் சொன்னாரு. அதை தூக்கிட்டு வந்தாரு அரசியலுக்குள்ள திருமான. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். இந்த எலெக்ஷன்ல நாங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம். ஒரு மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிகாரத்தில் பங்கு கேட்க போராட வந்த ஒருத்தர் இன்னைக்கு அந்த பங்கு வேணாம். நேராக பயம் அதிகமாகும். சீக்கிரமா பேசுங்க. வந்த விஷயத்தை கோபமா பேசிட்டு வேகமா போயிடல மாட்டேன். எனக்கு டீ குடுக்குறீங்க வேணாம். இந்த பேனலுக்கு டீ வேணாம்னு சொன்ன நான் யாரு? எனக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணாம்னு திருமணம் சொல்லலாம். ஒடுக்கப்பட்ட மக்களின் ரெப்ரசன்டேட்டிவா நான் சொல்றேன், எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணாம். அந்த மக்களின் விடுதலையே அதுதான் சொல்லியிருக்காருங்க அம்பேத்கர். எனக்கு ஒரு மாதிரி கேவலமான மாதிரி இருக்குடா. ஐயோ மச்சான், நீ கேவலமானடா, ஒரு மாதிரி கன்றாவியானவன். வன்னியரசன், நம்ம வன்னியரசன், விசிகால வேற யாரும் இல்ல. ஆனா அன்னைக்கு திமுக கசக்கல. விசிகா பாஜகவோட போலயே பாஜக. ஏங்க நீங்க தீய சக்தின்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய அனர்த்தம் பாருங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. விசிகா எதுக்கு வந்திருக்கு? ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக, சமூக நீதிக்காக. நீ பொது தொகுதி கேட்காதன்னு கலைஞர் சொன்னாருன்னு இவரே பதிஞ்சிட்டு இன்னைக்கு அங்க கூட்டணியில் இருக்கிறது என்ன மனப்பாங்கு? நம்மளால வேங்கை வயல்ல போராட முடியாது, மேல் பாதியில கோயில் போக முடியாது, கொடியேத்த கம்பம் நட முடியாது. ஆனா கூட்டணியில இருப்போம். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்கிறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. இன்னைக்கு பாருங்க, சனாதனம்னா அடிப்படையில் என்னங்க? பிறப்பால் மேல கீழே. பிறப்பால ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் தலைவர் ஆக முடியும். பிறப்பால ஒருத்தர் தான் முதல்வர், துணை முதல்வர் ஆக முடியும்னா இது சனாதனத்தோடைய தமிழ்நாடு வெர்ஷன். எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. திராவிடத்துடைய சமூக நீதி இன்னைக்கு பேசல. குடும்பத்துல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு, ஒவ்வொரு வட்டத்துக்கு, ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு தலைவர். அந்த தலைவரோட குடும்பத்திலே எம்எல்ஏ, அவரே மினிஸ்டர். அடுத்த வாரிசு வந்ததுன்னா அது மத்தியில எம்பி. காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப. உனக்கு அப்புறம் உன் மகன், அதுக்கப்புறம் உன் பேர. நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா?
உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். வரவேற்புரையாற்றிய மாநாட்டினுடைய தலைவர், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. லாங் ஷாட்ல ட்ரோனை விட்டு கூட்டத்தை காட்டுறது, அந்த ட்ரோன் தாங்க பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிருச்சு கடைசியில. என்னங்க இது அப்படின்ற மாதிரி 10 லட்சம் சேர்ல 9 லட்சம் சேர் எம்டியா இருக்குது. நாளைக்கு திமுக ஆட்சி வந்தா உதயநிதி ஸ்டாலின் அவர் அளவுக்கு விட்டு கொடுப்பாரு நினைக்கிறீங்களா நீங்க? எஃப்ஐஆர் இதே உதயநிதி ஸ்டாலின் சிஎம்ஆ இருந்தா எஃப்ஐஆர் அன்னைக்குலயே பேரை சேர்த்திருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் ஷார்ப்பர். இன்னொன்னு அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிறப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிறப்பு போலீஸா? எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. இவங்க 10 லட்சம் பேருக்கு மாநாட கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 10 லட்சம் சேர்களுக்கான மாநாட போட்டிருக்காங்க. வண்டி உள்ள வருது, மொத்தமாவே அந்த வண்டியை நெருக்கி நிக்கிறாங்க இல்லையா, ஒரு 2-3 வரிசை, அங்க மட்டும் தான் கூட்டம் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய மொத்த ஏரியாவும் காலியா இருக்குது. என்ன கூட்டம் பாஸ் அது? டிவிகே மாநாட்டில் இந்த கரும்பு ஜூஸ் கடையில் நிக்கல கூட்டம், அதே மாதிரி கூட்டம் தர்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாமும் அவ்வளவு கூட்டம் நிக்குது பாஸ். அழுதுக்கு இருக்க நீ இருக்காங்க. அழுகாதா?